चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। அன்பின் கூடவே ஞானத்தின் அஸ்திவாரத்தை வலுவானதாக ஆக்குங்கள். இன்று நான் வதனம் சென்றடைந்தேன், ஆனால் பாபா தென்படவில்லை. சிறிது நேரத்திற்குப் பின் பாபாவை கண்டவுடன் நான் கேட்டேன், நீங்கள் எங்கிருந்தீர்கள்? இன்று குருவார் தினமாக உள்ளது, அதனால் அனைத்து குழந்தைகளிடத்திலும் வலம் வரச் சென்றிருந்தேன். சாக்கார ரூபத்தில் இவ்வளவு குறைந்த நேரத்தில் அனைத்து இடங்களுக்கும் போய்ச் சேர இயலாது. இப்பொழுது அவ்யக்த வதனத்தில் அவ்யக்த விமானம் மூலம் ராக்கெட்டை விட வேகமாக போய் சேர இயலுகிறது என்று பாபா கூறினார். பாபா, தாங்கள் வலம் வரும்போது என்ன பார்த்தீர்கள் என நான் கேட்டேன். பெரும்பான்மையான குழந்தைகள் இதுவரை அன்பில் நன்றாகவே இருக்கின்றனர். இப்பொழுது என்ன நடக்கும் என தெரியவில்லையே என்று பலருக்குள் கொஞ்சம் சங்கல்பம் இருக்கிறது. ஆனால் குழுவினுடைய ஒத்துழைப்பு இதுவரை சரியாக இருக்கிறது. பாபா கூறியது என்னவென்றால், அன்பின் ஆதாரத்தில் இதுவரை குழந்தைகள் இருக்கின்றனர். ஆனால் இப்பொழுது அன்பின் கூடவே ஞானத்தின் அஸ்திவாரம் கொஞ்சம் தளர்ந்துள்ளது. அதனால் குழந்தைகள் மீது வாயுமண்டலத்தின் தாக்கம் மிகவும் எளிதாக ஏற்பட முடிகிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் தன்னை சோதனை செய்ய வேண்டும். ஆயினும் வியக்த தேகத்தில் இருப்பதால் அன்பில் முதலில் வலிமை நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த அன்பின் மீது நாட்கள் செல்ல செல்ல வாயுமண்டலத்தின் தாக்கம் சீக்கிரத்தில் ஏற்பட இயலுகிறது. அன்பில் சிவ் பாபா நம்மை புரிபவர் மற்றும் பாபா என்ன செய்தாரோ அது சரியே என்று சொல்கின்றனர். அன்பிற்கு வசப்பட்டு சங்கல்பத்தை நிறுத்திவிடுகின்றனர். பெரும்பான்மையானோரின் அன்பின் விளைவானது அதிகமாகவே உள்ளது. வாயுமண்டலத்தின் தாக்கம் நம்மீது ஏற்படக்கூடாது. நமது தாக்கம் வாயுமண்டலத்தின் மீது ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் நியமப்படி நடக்க முடியும். பாபா, எங்களிடம் ஞானத்தினுடைய விஷயங்கள்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று நான் கூறினேன். அதற்கு பாபா, குழந்தாய், ஞானத்தின் அஸ்திவாரத்தினால் தன்னை திருப்தியாக வைத்திருக்கும் குழந்தைகள் குறைவாகவே இருக்கின்றனர் என்றார். இன்று பாபா இந்த முடிவை தெரிவித்தார். மேலும் கூறினார், அனைவருக்கும் சென்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாயுமண்டலத்தை நாம் மாற்ற வேண்டும். நம்மை வாயுமண்டலம் மாற்றலாகாது. பிறகு போக ஸ்வீகாரம் செய்வித்த பின் பாபா ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு மிகப்பெரிய அறை இருந்தது. அந்த அறையில் நாலாபுறங்களில் இருந்தும் மிகுந்த துர்நாற்றம் வந்து கொண்டிருந்தது. அந்த அறையில் 2-3 மிக நல்ல நறுமணம் வீசும் அகர்பத்தி எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல அகர்பத்தியின் நறுமணமானது துர்நாற்றத்தை போக்கிவிட்டது. பார் குழந்தாய், நாலாபுறமும் துர்நாற்றத்தின் வாசனை வீசிக்கொண்டிருந்தது. ஆயினும் இந்த அகர்பத்தியானது வாயுமண்டலத்தை மாற்றிவிட்டது. குழந்தைகளாகிய உங்கள் மீது
வாயுமண்டலத்தின் தாக்கம் ஏற்படும் பொழுது அகர்பத்தியின் உதாரணத்தை எதிரில் வையுங்கள். நாம் சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தைகள். ஒருவேளை வாயுமண்டலத்தின் தாக்கம் நம்மீது ஏற்பட்டால் இதைவிட அகர்பத்தியே நல்லது. குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது சக்திசாலியான நறுமணம் பரப்பக்கூடியவர் ஆவீர்களோ அப்பொழுது இந்த வாயுமண்டலம் அமிழ்ந்துவிடும் என்று பாபா கூறினார். இப்பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் படிப்பினை கிடைத்துள்ளது. படிப்பினையை அனைவரும் மிக இனிய ரூபத்தில் கேட்கின்றனர். ஆயினும் எவ்வாறு இனிய ரூபத்தில் கேட்கின்றனரோ அதே ரூபத்தில் தாரணை செய்ய வேண்டும். இனிப்பு மிக சீக்கிரத்தில் ஒட்டிக்கொள்கிறது. எவர் அவ்வாறு இனிமை ஆவார்களோ அவர்கள் தந்தையிடம் ஒட்டிக்கொண்டு விடுவார்கள். நினைவு மற்றும் இனிமை தன்மை இல்லையெனில் தனித்தனியே இருப்பார்கள். உப்பான பண்டம் ஒருபொழுதும் ஒன்று சேர்வதில்லை. எவர் அவ்வாறு இருப்பாரோ அவருடைய நிலை யோக யுக்தாக இருக்காது. தற்பொழுது எவ்வாறு குழந்தைகள் கேட்டீர்களோ அவ்வாறே தாரணை செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் என பாபா உரைத்தார். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.